வேண்டும். ஆனால் மனைவி என்ன செய்யலாம்? கணவனுக்கு ஜகாத் கொடுக்கலாம். ஏனெனில் கணவனை பார்ப்பது மனைவியுடைய கடமை கிடையாது, மனைவியை பார்ப்பது கணவனுடைய கடமை. ஆகவே சொந்த காசை கொடுத்து பார்க்க வேண்டும். ஆனால் மனைவி மீது கணவனை பார்க்க வேண்டிய, பொருளாதார ரீதியாக பார்க்க வேண்டிய கடமை கிடையாது. ஆகவே பொருளாதாரத்தை அவர்கள் என்ன செய்யலாம்? ஜகாத்தாக கொடுக்கலாம். இப்னு மஸ்ஊத் சஹாபி அவர்களுடைய மனைவி ஜைனப் அவர்கள் இப்னு மஸ்ஊதிடம் விசாரித்தார்கள், ஜகாத் தொகையை நான் உங்களுக்கே கொடுக்கலாமா? இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், எனக்கு தெரியவில்லை, போய் ரசூலிடம் விசாரித்து வா. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் வீட்டுக்கு வந்து கதவு தட்டினார்கள். ரசூல் அவர்கள் யார் அப்படி கேட்க, ஜைனப் யா ரசூலுல்லாஹ், ஐயு ஜையானிப், எந்த ஜைனப்? ஊரில் பல ஜைனபுகள் இருக்கிறார்கள், எந்த ஜைனப்? இப்னு மஸ்ஊதுடைய மனைவி. சரி உள்ளே வாருங்கள் என்று ரசூல் அனுமதி கொடுத்த பிறகு உள்ளே வந்து அவர்கள் இந்த விஷயத்தை விசாரித்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் ஜகாத் கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கிறேன், என்னுடைய ஜகாத் தொகையை என்னுடைய கணவன் இப்னு மஸ்ஊதுக்கு கொடுக்கலாமா என்று கேட்க, தாராளமாக கொடுக்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு 2 மடங்கு நன்மை தருவான். ஒன்று சதகாவுடைய நன்மை, மற்றொன்று உறவை பேணக்கூடிய நன்மை என்பதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே மனைவி கணவனுக்கு ஜகாத் கொடுக்கலாம். ஆனால் கணவனுக்கு ஜகாத் கொடுப்பது என்ன நிபந்தனை? கணவர் ஃபகீராக இருக்க வேண்டும், அல்லது மிஸ்கீனாக இருக்க வேண்டும், அல்லது கடனில் மூழ்கியவராக இருக்க வேண்டும். இந்த கேட்டகரியில் வந்தால்தான் கொடுக்க முடியும். அப்படி எடுத்து ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு ஜகாத் கொடுத்து விட முடியாது. அந்த கேட்டகரியில் வந்தால் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாம்.